அனைவருக்கும் வணக்கம். இது சாய்க்கு வச்சாரல். நான் ஜீவி. இதில் பாருங்கள், இது நெல்லிக்காய் மரம். இதில் நெல்லிக்காய் கொத்து கொத்தாக இருக்குது. இந்த நெல்லிக்காயில் நிறைய சத்துக்களும் இருக்குது. உரம், பூச்சிக்கொல்லி மருந்து எதுவும் பயன்படுத்தாமல் தூய்மையாக விளையிறது இது. இதை நம்ம சீசனில் தான் கிடைக்கும். அப்போ கிடைக்கிறப்போ எடுத்து நம்ம வருஷமெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி நம்ம ஒரு ரெசிபியாக மாற்றி வச்சுக்கலாம். நெல்லிக்காய் குல்கந்து தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். குழந்தைங்க கசப்பும் துவர்ப்பும் இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்படி மாற்றி வைக்கும்போது கேட்டு சாப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ எடுத்துகிட்டு நான் நல்லா ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பூச்சி ஏதாவது மண் இருக்கும். அதனால் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதை ஒரு சுத்தமான துணியில் போட்டு துடைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம காய் துருவோம் இல்லையா, அந்த காய் துருவி எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா தான் தேய்ச்சி எடுக்கணும். ஏன்னா மிக்சியில் போட்டு அடித்தா கொட்டையெல்லாம் கலந்து வரும், சாப்பிடவே முடியாது. அதனால் இது மாதிரி தேய்ச்சி ஒவ்வொன்றுத்தையும் தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போது இந்த துருவல் வச்சு தான் நம்ம வெல்லம் போட போகிறோம். அதனால் துருவல் அளந்துக்கணும். இதில் எனக்கு 4 கிண்ணம் துருவல் வந்துச்சு இந்த கிண்ணத்தில். இதுக்கு நான் 3 வெல்லம் போட போகிறேன். ஏன்னா அதில் தேன் கொஞ்சம் கலக்க போகிறோம். இல்லைனா பாதிக்கு பாதி போடணும், 4க்கு 4. இப்போ பாருங்கள், இதில் அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மூடி வச்சாச்சு. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் ஊற்றினா போதும். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்குள்ளே வெல்லம் ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம் அடித்து அதே கிண்ணத்தில் அளந்து 3 கப்பு நான் போட்டுட்டேன். அதாவது ஏலக்காய் கொஞ்சம் ஒரு 4-5 ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அந்த வெல்லத்தை கரைச்சி எடுக்கணும். ஏன்னா அப்படியே போட்டு கலக்கலாம், ஆனால் அதில் கல் ஏதாவது இருக்கும். அதனால் தனியாக கரைச்சி எடுத்து வடி போட்டுக்கணும். பதம்லாம் வர தேவையில்ல. பதப்படுத்தி செய்கிறது நெல்லிக்காய் மிட்டாய்க்கு பதம் எடுத்து செய்யணும். குல்கந்துக்கு பதம் எடுக்க தேவையில்ல. ஆனால் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, ரொம்ப நேரம் பிடிக்கும் எடுக்கிறதுக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாருங்கள், இந்த திக்னஸில் நம்ம கலக்கி விட்டுடணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சு கூட கலக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம், அந்த ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் விட்டு கூட கலக்கலாம். ஏன்னா முதல்லலாம் அடி பிடிக்காது. கடைசி நேரத்தில் தான் நம்ம விடாமல் கிளறணும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான், தண்ணியெல்லாம் இழுத்துடுச்சு, சூப்பராக வந்துடுச்சு. இப்போ எடுத்து நம்ம ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாட்டில் ரெடி பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி அதில் போட்டு வைக்கணும். பாருங்கள், இந்த பாட்டில் ரெடி ஆகிடுச்சி, ஆறிடுச்சு. இது ஆறிடுச்சு. இதை எடுத்து அந்த பாட்டிலில் போட்டு தேன் போட்டு வச்சுட்டா ஒரு வருஷம் கெடாது. நான் போன வருஷம் செஞ்சது இந்த வருஷம் வரைக்கும் இருந்தது. இப்போ இதில் நான் 200 ml அளவுக்கு தேன் போடுறேன். போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டா அருமையாக தேன் நெல்லி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.